என் பேர் சங்கரன், இது என் மனைவி ஜானகி. நாங்கள் வந்து ஒரே தலைவலியாக இருந்தது இவளுக்கு. மாத்திரை வாங்கலாம், மெடிக்கல் ஷாப்லாம் திறக்கலை, எந்த கடையும் இல்லாதனால தான் உங்கள் ஆற்றுல இப்படி நுழைஞ்சிட்டோம், தப்பாக நினச்சிக்காதே. இதிலலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒன்றும் இல்லைம்மாம்மா, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசிகிட்டே இருக்கிறச்சு அந்த மாமாவை சொல்கிறா. நாங்கள் வந்து 6 மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு போன வாரம் தான் வந்தோம். போன வாரம் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா தெரியுமா? யார் இந்த மாமா கிட்ட மகாபெரிவா தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இந்த மாமா எதுவும் சொல்லிக்கல, எதுவும் காமிச்சிக்கல. இல்லை, நாளைக்கு அனுஷமாக இருக்கே, அனுஷங்கிறத அவர் ஜென்ம நட்சத்திரம், அனுஷத்தில் அவரை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதனால் 6 மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு போன வாரம் தான் இந்தியா வந்தோம். அதனால் நாளைக்கு அனுஷமாக இருக்கிறதுனால மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம்னு பார்க்குறோம். நீங்களும் வேணால் வாங்கலாம் எங்களோட அப்படிங்கிறார் இந்த சங்கரன் மாமா. இவருக்கு கரும்பு திங்க கூலியா? உடனே ரெடி ஆகிட்டு வாசலில் போய் அவளுக்கு முன்னாடியே காரில் ஏறி உக்காண்டார் சதாசிவம் மாமா. 3 பேருமா காஞ்சிபுரம் போகிறா. யார்? சங்கரன் மாமா, அவர் மனைவி, இந்த சதாசிவம் மாமா. போனோடனே ஒரு மடத்து வாசலில் ஒரு ராத்திரி 12:30-1 மணிக்கு வந்து இறங்குறா. அந்த சங்கரன் மாமா சொல்கிறார், இங்கே பாருங்க, நீங்கள் இங்கேயே இறங்கிக்கோங்க, ராத்திரி மடத்துலையே படுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு குடும்ப நண்பர் பக்கத்து தெருவில் இருக்கா, அவாத்துக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம். அவாத்துக்கு போய் நாங்கள் அங்கே வரோம், நாங்கள் போய் அங்கே தூங்குறோம். நாளைக்கு காத்தால 3:30 மணிக்கு உங்களை பார்ப்போம். 4 மணிக்கு பெரியவா வருவா விஸ்வரூப தரிசனத்துக்கு, மிஸ் பண்ணிடாதீங்கோ. பெரியவாளை விஸ்வரூபத்தில் பாருங்கோ, நாங்களும் வருவோம், 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இவர் ரீவா பாட்டு கிளம்பி போயிட்டா. இவருக்கு என்ன இருந்தால் என்ன, பெரிய ஏதோ மடத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதான். அதனால் இவர் தூங்கலை. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கட்டு. இவர் உட்காந்து ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார். 3:02 ஆச்சு. எழுந்து ஸ்நானம் பண்ணார். 3:30 ஆச்சு. நல்லா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் பெரியவாளை பார்க்க போகல. ஏன்னாக்க கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் கூட்டின்னு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோமே அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறார். 3:30 ஆச்சு, 3:45 ஆச்சு, 4 ஆச்சு, 4:30 ஆச்சு. விஸ்வரூப தரிசனம்லாம் திறந்து பக்தாள்லாம் பார்த்துன்னு போயின்னு இருக்கா. மணி 5 ஆச்சு. இந்த மாமா காணவே காணும். இவருக்கு வந்து ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. என்னடா இது, இவர் இவ்வளோ லேட்டாக வருவார்? ராத்திரி லேட்டாக தான் வந்தோம், அதுக்காக 1 hour லேட்டாக வருவா யாராவது அப்படின்ட்டு சொல்லி இவருக்கு கோவம் வருது. இப்படி வெயிட் பண்ணிகிட்டே மரத்து வாசல்லையே இவர் வந்து காத்துட்டு இருக்கார். ஆனால் இன்னும் பெரியவாளை பார்க்க போகல. இப்படி காத்துட்டே இருக்கிறச்சே பின்னாடியிலேருந்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாராம். உங்களை தான் 1/2 மணி நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? உள்ளே வந்து பெரியவாளை பாருங்கோ அப்படின்ட்டு அதட்டி உள்ளே கூட்டின்னு போகிறான். பெரியவா வந்து இவருக்கு பிரசாதம் கொடுத்துருனே, என்ன லேட்டாக வர அப்படின்ட்டு சதாசிவம் மாமாவை கேட்டோன்னே, இல்லை பெரியவா, ஒருத்தர் சங்கரன் மாமான்ட்டு அவர் வந்து பெரியவா முடிக்கவே விடலையாம். சங்கரனாவது கிங்கரனாவது, இதே வார்த்தையை சொல்கிறாராம். சங்கரனாவது கிங்கரனாவது, நீ நான் பார்க்கணும்னு நினச்சேன், வந்துட்டேன், கிளம்பிப்போ இப்போ அப்படின்ட்டு விரட்டி அனுப்புகிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இதை பெரியவா கிட்ட பேசினா எப்பொழுதும் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டுப்பார். சங்கரன்னு ஆரம்பித்தோன்னையே முடிக்க வச்சுட்டார். சங்கரனாவது கிங்கரனாவதுங்கிறார். அந்த மாமா பாவம், அந்த மாமாவால் தான் நம்ம இங்கே பெரியவாளையே தரிசனம் பண்ண வந்திருக்கோம், அவரை போய் இப்படி திட்டுறாரே பெரியவா அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல. வந்துட்டு மறுபடியும் மரத்து வாசல்லையே இன்னும் 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கார், அந்த மாமா வராரா இல்லையான்ட்டு. உடனே இந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்குறாராம், மடத்து வாட்ச்மேனை, ஏன்பா நேற்று ராத்திரி நீ தானே இங்கே இருந்த? நான் ஒரு அம்பாசடர் காரில் வந்து இறங்கினேன், அந்த கார் எந்த பக்கமாக போச்சுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அந்த வாட்ச்மேன், இல்லை சாமி, நான் நேற்று ராத்திரி டியூட்டிலேயே இல்லை, இன்றைக்கி காலையில் தான் 7 மணிக்கு வந்தேன் அப்படிங்கிறானா அந்த வாட்ச்மேன். இப்போ நேற்று நைட்டு யார் டியூட்டியில் இருந்தா? டியூட்டியில் இருந்தவன் ஊருக்கு போயிருக்கான், யாரும் டியூட்டிலையும் இல்லை அப்படின்றான் அந்த வாட்ச்மேன். இவருக்கு அப்போ தான் பொறி தட்டித்து, நம்மளை கூட்டின்னு வந்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த சங்கரன் இல்லை, கைலாசத்துலேருந்து வந்த சாக்ஷாத் அந்த சங்கரன் தான் நம்மளை கூட்டின்னு வந்திருக்கார் அப்படின்ட்டு அப்போ தான் அவருக்கு பொறி தட்டுறது.